டைரக்டர் பிரவீன் கே மணி இயக்கத்தில் சரவண விக்ரம், ஹஸ்லி அமான், ராஜேஷ் பாலச்சந்திரன் நடிப்பில் வெளியாகியிருக்க படம் தான் டியர் ரத்தி. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு ஸ்வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். பொண்ணுங்களுக்கு மட்டும் கடவுள் ஸ்பெஷல் டேலண்ட் கொடுத்துருக்காரு. ஈஸியாக மூவ் ஆன் ஆயிடுறாங்க. ஆனால் என்ன பாருங்க, டியர் ரத்தி இந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு கூட உண்மையை சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்க ஹீரோ ரோலாக நடிச்சிருக்கக்கூடிய சரவண விக்ரம் ஒரு பக்கம் பிக் பாஸில் போயிட்டு அவர் பேரை வந்து அவரே கொஞ்சம் அப்படி இப்படின்னு டேமேஜ் பண்ணாலும், இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் அவரை கண்ணாவாக ரசித்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. நிறைய பேருக்கு சரவண விக்ரம்ங்கிற ஒரு பேரே தெரியாமல் அவரை வந்து இன்னும் கண்ணை நினச்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு படம் நடிக்கிறாருன்றப்ப நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம போய் உட்காந்தோம். அதுலேயும் மிக முக்கியமான விஷயம், இந்த இயரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களில் இதுவும் ஒரு படம். அதாவது ஜனவரியில் முதல் வாரத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் இல்லையா, அதோட டியர் ரத்தி அப்படிங்கிற டைட்டில் இருக்கும். அண்மையில் வரக்கூடிய இந்த ஆண் பாவம் பொல்லாதது, இது மாதிரி லவ் பேஸ்டான கதைகளில் வித்தியாசமான கதைகள் ஜெயிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் ட்ரைலரும் பார்த்தோம். இந்த படம் வித்தியாசமான ஃபீல் கொடுக்குதடா அப்படின்னு போய் உட்காந்தா உண்மையாகவே இந்த படம் ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுத்தது. அது இந்த படத்தோட மேக்கிங் அப்படி தான் சொல்லணும். முதல்ல டியர் ரத்தி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரோவர்ட்டான பையனாக இருக்கக்கூடிய நம்ம சரவண விக்ரம் அவர் வந்து ஒரு பொண்ணுகிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பாவில் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுறா. அந்த பொண்ணு பேர் தான் ரதி. அந்த பொண்ணு தான் ஹஸ்லி அமான். ஒரு பக்கம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஹஸ்லி அமான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல நம்ம சொன்ன தீபட் படம் சொல்லலாம், அதே மாதிரி இந்த படத்துலேயும் சொல்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு கால்களாக இருக்காங்க. இவங்க கேங்ஸ்டரான வரதன் அவங்களோட மனைவியாகவும் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்கும், அதாவது ஹஸ்லி அமானான ரதிக்கும் இங்கே சரவண விக்ரமுக்கும் ஒரு பக்கம் லவ்வாக மாறுது. இந்த லவ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம சரவண விக்ரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளி சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த நேரம் உனக்கு எனக்கு செட் ஆகாது, உன் வாழ்க்கையை பாருன்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி மாதிரி தான். வரதன் ஒரு பக்கம் ரதியை தேடுறாரு, அதே நேரம் ஒரு போலீஸ் அதிகாரியும் ரதியை தேடுறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்காரரோட துப்பாக்கி எடுத்து ரதி வந்துடுறாங்க. அதே நேரம் வரதனும் இவங்கள ரதியை விட்டுட்டா அந்த தொழில் வந்து போயிடுமேன்னு சொல்லி ஒரு பக்கம் ரதியை தேடிட்டு இருக்க, ரதி கூட டிராவல் பண்ணிட்டு சரவண விக்ரமுக்கு ஒரு பக்கம் காதல் வருது. இவங்க வந்து இப்படி ஒரு கன்னை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்கிறது அவருக்கும் தெரியல. நம்ம வரதன் வந்து ரதியை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, போலீஸ் வந்து இவங்கள்ட்ட கன் வாங்கினாங்களா இல்லையா, அப்படியே இருக்கப்பட்ட கேங்ஸ்டர் வரதன் வந்து இவங்களை கண்டிப்பாக கொலை பண்ணிடும் அப்படின்ற பட்சத்தில் ரதி அவர் கொலை பண்ணாரா, சரவண விக்ரமுக்கு என்னாச்சு, இவங்க காதல் சேர்ந்துச்சா இல்லையா, இந்த படம் வந்து எப்படியாப்பட்ட ஒரு ஃபெமினிசத்தை பேசுது, எப்படியாப்பட்ட பெண்கள் சுதந்திரத்தை பேசுது அப்படிங்கிறதா அந்த படத்தோட ஒன்லைன். என்னடா ஒன்லைன் சொல்லிட்டு ஃபுல் கதையை சொல்லிட்டே அப்படிங்க கேட்கலாம். எஸ், இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்குறவங்களுக்கே தெரியும் இந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்னு. ஆனால் அந்த கதை இதுதான் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்போ புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கப்படுது. ஏன்னா இந்த படத்தோட மேக்கிங்கில் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து இமேச்சுவராக நமக்கு புரியாத விதங்களாகவும் இருக்குது. சரி, ஓகே, முதல்ல அந்த படம் பாசிட்டிவாக நகர்ந்த விதங்கள்லாம் பார்க்கணும். படம் ஆரம்பத்துலேருந்து ஒரு இன்டர்வல் வரைக்கும் எப்படி சொல்கிறது, அந்த சேசிங்கு, அதுக்கப்புறமா அந்த வரதன் யார் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாத இருக்க வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக சுவாரஸ்யங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா, ரத்தி, அதாவது ஹஸ்லி அமான் இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரேம்ஸ் எல்லாருமே ரொம்ப ரசிக்கும்படியாக பார்க்க நல்லா சார்மிங்காக இருக்காங்க. ஒரு சிங்கிள் காஸ்டியூம் தான், அந்த சிங்கிள் காஸ்டியூம்லேயே அந்த படம் முழுக்க அவங்க ட்ராவல் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டான இருக்குது. அதே நேரம் பின்னாடி இருக்கக்கூடிய இசையாக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், இந்த படத்தை நம்ம ரசிக்க வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பிரேக் விட்டுட்டாங்க. பிரேக்குக்கு அப்புறமா ஒரு சீன் நடக்குது. அந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, கேங்ஸ்டர் வரதனான நம்ம ராஜேஷ் பாலச்சந்திரனை கடத்தி வச்சுருக்காங்க. அப்போ ஒரு பில்டப் டைலாக் இருக்குது. அந்த டைலாக் அப்புறம் ராஜேஷ் பாலச்சந்திரன் ஒரு பர்ஃபார்ம் ஒன்று பண்ணுறாரு. பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஒரு கேங்ஸ்டர், ஒரு ரவுடி அப்படிங்கிறத ரொம்ப அப்பட்டமாக ஒரு ஸ்டைலிஷான ரவுடி. அதை பார்க்குறப்ப நம்ம சூது கவும், அது ஒரு சூப்பர் டீலக்ஸ், இது மாதிரியான ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. சொல்லப்போனால் சூப்பர் டீலக்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு முழுக்க முழுக்க கொடுக்குது. அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங், காஸ்டியூம்ஸு, கலர்ஸு, டோனு, இது எல்லாமே. ஒரு பக்கம் அவர் நடிப்பில் பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரத்தியும் சரவண விக்ரமும் ஜாலியாக அவங்களோட வாழ்க்கையை வந்து தொடங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அங்கே வர்றப்போ கூட திரும்ப வரதன் திரும்ப இங்கே கிராஸ் ஆவார், இங்கே போலீஸ் கிராஸ் ஆவார்ன்றப்ப திரும்ப அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியா ரன்னிங் சேசிங் லவ் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் படங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப தலையில், அதாவது அவங்க ரத்தியோட தலையில் சாதாரண ஸ்கார்ஃப் போட்டு கிஸ் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு பிரச்சனை. என்கிட்ட அங்கே ஒரு டைலாக் இருக்கும். அந்த பிரச்சனைக்கு அவங்க கொடுக்குற கன் மூலமாக கொடுக்குற ரிப்ளைஸ் எல்லாமே படம் அங்கங்கே நம்ம படத்தில் இப்படி எப்படா அப்படின்னு சொல்லி டொயின்னு உட்காந்துருக்கும்போது திடீர்னு இது மாதிரியான சீன்கள் வந்து நம்மளை சரி ஓகே, படத்தில் நல்லா சீன் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி கிளாப். இப்படி படங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம டாக்குமெண்ட்ரி பார்க்குற மாதிரி, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குற மாதிரி, பைலட் ஃபிலிம்ஸ் பார்க்குற மாதிரி படத்தை டக்குன்னு கட் பண்ணிட்டு சரவண விக்ரம் கொண்டு ஒரு க்ளோஸ் வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பெண்கள் எல்லாம் எது காதல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி பேச ஆரம்பிப்பார். இதை கடைசி எங்கே பார்த்தது அப்படின்னா, காதலில் சொதப்புவது எப்படின்னு சொல்லி அமலாபாலும் சித்தார்த்தும் நடித்த ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அமலாபால் வந்து சித்தார்த்தை அடிச்சுட்டோ இல்லைனா லவ் பண்ணுறோம் அப்படிலாம் போகும்போது திடீர்னு சித்தார்த்து கேமரா பார்த்து பொண்ணுங்கனாலே இப்படி தான், காதல்னாலே இப்படி தான் பேசுவார். அது மாதிரி வந்து சரவண விக்ரம் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள படமும் ஒரு பக்கம் முடிஞ்சிருது. அந்த முடிவு கிளைமேக்ஸுங்கிறது யாருக்குமே புரியாத, என்ன கிளைமேக்ஸ்னு படம் முடிஞ்சு டேரக்டர்கிட்டே இல்லை மற்ற 4 பேர்கிட்ட போய் நம்ம சஜஷன் கேட்குற அளவுக்கான ஒரு எண்டிங். ஒரு நமக்கு மட்டும் தான் புரியலை, நம்ம தான் படத்தை ஒழுங்காக பார்க்கலான்னு பார்த்தா நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே போய் இது என்ன கிளைமேக்ஸ் கேட்க தான் செய்கிறாங்க. இதெல்லாம் படம் நான் வந்து அந்த படத்தில் நெகட்டிவ் அப்படிங்கிறதோட
வாண்ட் டு மேக் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஷாட் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சிங்கிள் ஷாட் வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒருத்தர் நடிக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். ஒரு சிங்கிள் ஷாட்டில் இல்லைனா ஒரே லீனியரில் நீங்கள் கதை சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். அதை ரொம்ப ஈஸியாக ஆடியன்ஸுக்கு புரிஞ்சு ஒரு கட்டத்தில் எப்பா நாங்கள் புரிஞ்சு உட்காந்துருக்கோண்டான்னு சொல்லி புரிஞ்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கட்டை போட்டு திடீர்னு இங்கிட்டு ட்ரையாங்கல் சொன்னேன். ஸோ இங்கிட்டு ஒரு கதை இங்கிட்டு ஒரு கதைன்னு சொல்லி மாற்றி மாற்றி ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் ஜம்ப் அடிச்சாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாலோ ஏதோ ஒன்று பண்ணாலோ என்ன பதில் வருது அப்படின்னா, ஒரே கதையில் ட்ராவனாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் தான். அதை சைமல்டேனியஸாக காட்டணும்ல, 2 கதைக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கல. ஒரு ஃபோன் கால்லையோ இல்லைனா ட்ரேஸில் காமிக்கணும். ஏன்னா அதுதான் கதை. சேஸும் ட்ரேஸ் தான் கதை. இப்போ அது இல்லாமல் ஜம்ப் அடிக்கிறங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஒன்று. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய டைலாக்ஸ் ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரியான டைலாக்ஸ். இந்த படத்துக்கு மிக முக்கியமான பில்லர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் பாலச்சந்திரன். அவர் ஒரு பக்கம் ஆக்டிங் மாஸ்டர் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல பேருக்கு அவர் நடிப்பு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அதனாலே இந்த படத்தை ஒரு லெவலில் அவர் தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். டியர் ரத்தி கிளைமேக்ஸோட காட்சி அதுவரையும் நமக்கு ஒரு பரபரப்பு கொடுத்துச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் நல்லா பரபரப்பாக தான் இருந்தது. மேலே ஹெலிகாப்டர் திருன்னு ஹெலிகாப்டர் போகிற சவுண்டு, ஃப்ளைட் போகிற சவுண்ட்லாம் வந்தது. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பீச் சீனில் இப்படிப்பட்ட ஒரு ஃபைட்டில் எதுக்கு திடீர்னு ஹெலிகாப்டர் போயிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஏர் ஷோ நடந்த டைமில் எடுக்கப்பட்ட காட்சி மாதிரி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா. ஆனால் எந்த இடத்துலையுமே ஏர் ஷோக்கான ஒரு லீடே அவங்க கொடுக்கல. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ நீங்கள் எவ்வளோ படங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ பெட்டர் மூவிஸ் வந்துட்டே இருக்குது. ஒரு ஓடாத படம் வந்து நல்ல கதையோட ஓடாத படம் வந்தால் கூட அதுக்குள்ளே அவ்வளோ மேக்கிங்ஸ் அவ்வளோ டீட்டெயிலிங்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஷேர் ஷோ நடக்கிறத நீங்கள் எந்த இடத்துல ஒரு எஃப்எம் ரேடியோலையோ ஒரு நியூஸ் பேப்பர்லையோ ஒரு சோஷியல் மீடியாலேயோ வந்து காட்டாத ஸ்க்ரீன் பிளேல காட்டாத ஒரு காட்சியை நீங்கள் வெளில வந்து வாயில் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது, எவ்வளோ இன்டர்வியூ உட்காந்து சொன்னாலும் பத்தாது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு விஷயம். கிளைமேக்ஸ் வந்து ஓகே டியர் ரத்தி வந்து இப்படி முடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ ரத்தி டக்குன்னு சைலண்ட் ஆகுறாங்க. ஆல்ரெடி நடந்த சீன் எடுத்து போட்டு இதனால தான் சொல்லி முடிச்சிடுறாங்க. எங்கடா கிளைமேக்ஸ் கேட்டால் இதான் கிளைமேக்ஸ், எந்திரிச்சு வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. என்னடா அது தி பெட் அப்படிங்கிற ஒரு படம் தான் நம்மளை ஒரு மாதிரி லைட்டாக டிசப்பாயின்ட் பண்ணி அமிச்சதுன்னு சொல்லி இங்கே வந்தால் 2022 எடுத்த பெட்டு படம் எவ்வளோ பரவாயில்ல, இப்போ எடுத்த இந்த படம் தான் ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க. சரவண விக்ரம் ஹீரோவாக டெபியூ ஆன படம். இந்த படத்தை வந்து நம்ம ரொம்ப ராவாக அடிச்சிடக்கூடாது, இதை வந்து ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது, ரேண்ட் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் அந்த படம் பார்த்துட்டு ரோஸ்ட்டாக நெகட்டிவாக இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவு டீசெண்டாக சொல்லணும்னா அது இதுதான். நீங்களும் டியர் ரத்தி போய் பாருங்கள். ஒரு பக்கம் ஹஸ்லியோட நடிப்பு நல்லா இருந்தது, இன்னொரு பக்கம் ராஜேஷ் பாலச்சந்திரன் நடிப்பு நல்லா இருந்தது, அவங்களோட மேக்கிங் நல்லா இருந்தது. அதர்வைஸ் கதை இதுதான், நீங்கள் எப்படி இந்த கதையை இப்படி காட்டலாம் சொல்லி நீங்கள் ஜஸ்டிஸ் கேட்காதீங்க, நீங்கள் கண்டினியூட்டி கேட்காதீங்க. அதுக்கப்புறமா இதுதானே வந்துச்சுன்னு சொல்லி ஸ்க்ரீன் பிளேயும் கேட்காதீங்க. எதுவுமே கேட்காம போயிட்டு நான் 2 மணி நேரம் நடக்கிறதெல்லாம் ரசிச்சுட்டு வரேன் அப்படின்னா கண்டிப்பாக டியர் ரத்தி போங்க. யாரெல்லாம் இதில் டியர் ரத்தி பார்த்தீங்க, உங்களுக்கு படம் எப்படி இருந்தது, நான் சொன்ன மாதிரி தான் இருந்ததா இல்லை உங்களோட பார்வை வேறு மாதிரி உங்களுக்கு படம் புரிஞ்சுதா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.